மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதலில் உங்களுடைய மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். குரு அப்படிங்கிறது யாருன்னா 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி. அப்போது தொழிலை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலை எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கலாம், இப்படிப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சூரியன் அங்கே இருக்கார். சூரியன் அப்படிங்கிறது பெரிய மனிதர்களின் தொடர்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். சூரியனுங்கிறது வெளிச்சம். ஸோ வெளிச்ச அடைவதற்குண்டான நீங்கள் வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். தன்னம்பிக்கை காரக கிரகம் தான் அந்த சூரியன். அது உங்கள் ராசிலேயே இருக்கார். தன்னம்பிக்கை அதிகமாகும். எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தி, அந்த தைரிய வீரியம்ங்கிறது இந்த ஜூலை மாதம் அதிகமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையை அடைகிறார். எப்போ வக்ர அடைகிறார் அப்படின்னா ஜூலை மாதம் 18ஆம் தேதி. அப்போ ஜூலை மாதம் 18க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் இந்த மிதுன ராசி அன்பர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ 8ங்கிறது வலி, 10ங்கிறது தொழில். அப்போ தொழிலில் ஒரு வலியை கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தொழிலில் யாருக்கெல்லாம் வலியை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வருகின்ற இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன, வலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வலி இல்லாத தன்மையை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. அப்போ தொழிலில் ஒரு அழுத்தம் பிரஷரோடு இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இப்போ நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். அப்போ தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் விலகும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸ்டாக்காக தேங்கி கொண்டிருந்த விஷயங்கள் அப்படியே வெளியில் போகும். அப்போது வெளிநாட்டு தொடர்புகளையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. அதே சமயத்தில் தொழிலை ஒரு சிலர், இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த வக்ர காலகட்டத்தில் தொழிலை எடுத்து செய்யலாம் என்கின்ற உணர்வுகளை கொடுக்கும். ஒரு மாதிரி டல்லாக, ஒரு சோம்பேறித்தனமாக, அதாவது ஒரு ஸ்லோவாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் இப்போ வேகம் எடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கல, வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறேன், எப்படியோ ஒன்று வேலை போய்விட்டது, ஆனால் இப்போ ஒரு வேலை அமையணும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் 13க்கு அப்புறம் ஒரு நல்ல வேலை அமையும். படித்த படிப்புக்குண்டான வேலை அமையும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் அமையும். ஒரு சில இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதாவது கொடுத்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு. இந்த வேலை கொடுத்தாருன்னா டக்குன்னு அந்த வேலையை கச்சிதமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது. அதனால் உங்களுடைய மேலதிகாரிகள் புகழக்கூடிய தன்மை, சக ஊழியர்களினுடைய அந்த இருந்து வந்த அந்த இணக்குகள், அவங்களுக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய தன்மை, அதாவது ஒத்துழைப்புங்கிறது இந்த மாதம் நன்றாக இருக்க போகிறது. அதே சமயத்தில் ஒரு சிலர் மிதுனராசி என்பவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. அப்போ நிச்சயமா ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். இந்த சுகஸ்தானம்
அதாவது நிறைய இந்த மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா உடல் அளவில் மனதளவில் சில சோர்வுகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சனி பார்க்குதில்ல, 8ஆம் அதிபதி அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கார். அப்போது ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிறது அல்லது உடல்நலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, தாய்க்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா இப்போ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் சிறப்பு பெறும். அப்போ தாயினுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த குறைபாடுகள் விலகும், தாய்க்கு நன்றாக இருக்க போகிறது. தாயை பார்க்காதவர்கள் கூட இந்த காலத்தில் போய் பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க முடியாமல் ஒரு சில மிதுன ராசினருக்கு அமையும். எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அது சக்சஸ் கொடுக்கல என்கின்ற அந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கும். ஏன்னா சனி இப்போ வக்ரமாகி பார்க்குறார், ஸ்பீடாக பார்க்குறார். திடீர்னு வீடு வாங்கக்கூடிய யோகம், இடத்தை வாங்கக்கூடிய யோகம், ஸோ இதெல்லாமே அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் அந்த 5க்குரியவன் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி இந்த மாதம் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சம ஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக உட்கார்ந்திருக்கார். காதல் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ 5க்குரியவன் அதாவது 7க்குரியவனான அந்த குரு பகவான் உங்கள் ராசியிலே இருந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ காதலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை, ஏற்கனவே காதலில் இருந்தவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு மாதமாகவும், அதற்கான முயற்சிகள் எடுப்பது, அது சூரியன் சேர்ந்திருக்கிறதுனால தகப்பனுடைய ஆதரவை பெறுவது, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய தன்மை. படிப்பும் நல்லா இருக்கும். படிப்பு நீங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய அமைப்பு, வெளியில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு. ஏன்னா 12ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கார் அல்லவா, அப்போ வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, வேறு ஸ்டேட்டில் போய் படிக்க, இந்த மாதிரி வெளிநாடு வெளி மாநிலம் அந்நிய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மிதுனத்துக்கு அமையும். 7ஆம் இடம் சூப்பராக உட்கார்ந்துருக்கார். 7ஆம் அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்தை பார்க்குறார். தன் வீட்டை தானே பார்த்து பலப்படக்கூடிய ஒரு மாதம். அப்போது 7ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 7ஆம் இடத்தை வளர்க்கிறது. இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண உணர்வையும், திருமணத்துக்கு தடை கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தடை விலக்கடிக்கக்கூடிய தன்மையும், கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன ஒரு பிரிவினை இருந்தவர்களுக்கெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி செட்டில் ஆகலை, ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன். தன விஷயங்கள் பிராப்தம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உயர்வு இருக்கிறது. அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அல்லது தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா மக்களுடைய இது அதிகமாக இருக்கும், மக்கள் தொடர்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ வருமானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் நீச்சத்தன்மையில் இருந்தார். இப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக லாபங்கள் கொளிக்கும், பணம் நன்றாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏதோ ஒரு வகையில் இந்த மாதம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண ரீதியில் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணவரவு, ஷேர் மார்க்கெட், லாட்டரி, இந்த மாதிரியான விஷயத்திலும் பணவரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஸோ பணம் சார்ந்த விஷயம் சிறப்பு பெறுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக அமையும். பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே என்கின்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மிதுனத்துக்கு நல்ல பாக்கியம்,
குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் பிரகாசமாக இருக்குது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, எப்படியோ தள்ளி போயிட்டே இருந்தது, பிரச்சனையாகவே இருக்குது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய பரிகாரம் செய்தோம். திடீர் வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் கிடைத்து மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. வெளிநாடு, வெளி மாநிலம், ஏற்கனவே ரிசர்ச் சம்பந்தப்பட்ட இதில், கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட இடத்துல சூப்பராக இருக்க போது. உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் அழகாக அற்புதமாக அமையப் போகிறது. பொதுவாக இந்த மாதம் மிதுன ராசினருக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப சொன்னது ஒரு பொது பலன், ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது? திருமணம் நடக்கவே மாட்டேங்குது, நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம். எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு. அப்போ எதை எடுத்து படித்தால், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.